ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏசன் தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா, நம்மளோட விசாகப்பட்டினம் ஆர்சி அதாவது ரீஜனல் சென்டர் 10 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு முக்கியமான ஒரு அட்வைசரி வெளியிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான். இது முக்கியமான அட்வைசரி, எல்லாரும் தெரிஞ்சுக்க கூடாது. அதனால தான் நம்ம வீடியோ போட்டு சொல்றதுக்கான நோக்கம். ஃப்ரெண்ட்ஸ், விசாகப்பட்டினம் ஆர்சி வந்து ஒரு முக்கியமான அட்வைசரி இசிஹெச்எஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி வாங்க இப்போ பார்ப்போம். இதுதான் அந்த லெட்டர். பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆர்சி ரீஜனல் சென்டர் கொடுத்துருக்காங்க. டேட்டட் வந்து 10 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு அவங்க அண்டரில் இருக்க ஏஓஆருக்கு எல்லோரும் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அட்வைசரி ரிட்டர்ன் ஆஃப் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி கார்ட்ஸ் பை எம்பல்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இசிஹெச்எஸ் அந்த பெனிஃபிஷரி ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு வந்து லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியோட கார்டை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுற அந்த டயத்தில் அந்த கார்டை வந்து திரும்ப கொடுக்க மாட்டேன்றாங்க. இதனால் இசிஹெச்எஸ்க்கு அந்த பெனிஃபிஷரிக்கு அந்த கார்டு லாஸ் ஆகிடுது, கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து வந்து அந்த கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி யாரும் விடக்கூடாது. அந்த கார்டுங்கிறது உங்களோட உரிமை. அந்த கார்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அந்த கார்டை வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் யாருக்கு பார்க்குறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணுமே தவிர அந்த கார்டை நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுக்கக்கூடாது. அந்த கார்டை திரும்ப கொடுத்துடணும். இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியை பொறுத்தளவு அந்த கார்டு சரியான நேரத்தில் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கார்டை நீங்கள் திரும்பி வாங்கிடணும், மறந்துடக்கூடாது. யாருமே அந்த கார்டை வச்சுக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஓவராலாக இந்த லெட்டரோட மொத்த சாராம்சம். ஏன்னா நிறைய இடத்துல அந்த கார்டை வந்து நார்த் இந்தியாவில் மிஸ்யூஸ் பண்ணி பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது. இது குறிப்பாக இந்த யாராவது இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி இறந்துடலாம், இல்லை அவங்க படுத்த படுக்கையாக இருக்கலாம். இன்னும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் அவங்க வந்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படி யாரும் செய்யக்கூடாது. இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி உங்கள் கார்டை நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த கார்டை நீங்கள் கரெக்டாக திரும்ப வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த லெட்டரோட ஓவராக சொல்லியிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த அட்வைசரியில் வந்து இசிஹெச்எஸ்ல நிறைய பேர் வந்து அந்த கார்டை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்டு வச்சுக்கிறதுக்கான அதிகாரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது அப்படிங்கிறது அந்த அட்வைசரியோட முக்கிய நோக்கம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்காக போகிறது வந்து ஏதோ அவங்க நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியும், நம்ம வந்து காசு இல்லாமல் அங்கே வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி மென்டாலிட்டியில் இருக்காங்க. நிறைய இசிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்டிங் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில எம்பால்டு இசிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சார் எங்களுக்கு வந்து கிளைம் லேட் ஆகுது, அதாவது நீங்கள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது, அதனால நீங்கள் வந்து கேஷாக எங்களுக்கு கட்டிடுங்க, நாங்கள் உங்களுக்கு பில் ப்ரொவைட் பண்ணிடுறோம், நீங்கள் போய் உங்கள் பில்லை வந்து கிளைம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இசிஹெச்எஸ்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரிஸ் வராங்க, அதாவது கொஞ்சம் ஹியூஜ் கிளைமாக இருக்கும்போது, அதாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கிளைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் கேஷ் பே பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து போய் கிளைம் பண்ணிக்கோங்க, உங்களோட இசிஹெச்எஸ்க்கு த்ரூ நீங்கள் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கைட் பண்ணுறாங்க. இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து கேஷை வந்து பே பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து வந்து அந்த பில்லை வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணும்போது எவ்வளவு டோட்டல் அவங்க பே பண்ணாங்களோ அதுல இருந்து 35-40% தான் அவங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். ஏன்னா அந்த சிஜிஹெச்எஸ் ரேட் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு ரேட் இருக்கு. அந்த ரேட்ல பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கிளைம் ஆகும். அப்ப நீங்க 2 லட்சம் ரூபாய் கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 60,000-70,000 80,000 தான் உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். மிச்சம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நஷ்டமாயிரும். இதை வந்து ரொம்ப பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நம்மளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு பேரு. கேஷ் 1 ரூபாய் கூட வாங்கக்கூடாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நம்மளோட அந்த யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம் நம்ம சொல்லுவோம், டிஸ்போசபிள் ஐட்டம், அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மிச்சம் எதுக்குமே நீங்க வந்து கேஷ் கொடுக்க தேவை கிடையாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த இசிஹெச்எஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கிளைம் ப்ராசஸிங் லேட் ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கும் இசிஹெச்எஸ்க்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துல நடுவில் வந்து கஸ்டமரை வந்து உள்ள நுழைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா நீங்க கேஷை கொடுத்து பண்ணிக்கோங்க, இது வேணும்னா நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. இது சம்பந்தப்பட்ட ஆர்சி, சம்பந்தப்பட்ட இசிஹெச்எஸ் ஓஎஸ்சி இவங்க தான் இதை பேசி இதை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்ப கஸ்டமர் பொறுத்தளவு ட்ரீட்மெண்ட் தேவை, இம்மிடியேட்டா தேவை, அவங்க வந்து மன உளைச்சல்ல இருப்பாங்க. ஆனா ஆர்சியும் சம்பந்தப்பட்ட ஓஎஸ்சி இசிஹெச்எஸும் இவங்க பேசி இதை முடிவு பண்ணணும்.
இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இசிஹெச்எஸ் 8 ஹாஸ்பிட்டல் 9 ஹாஸ்பிட்டல் 10 ஹாஸ்பிட்டல் வந்து எம்பேர்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அது குறைஞ்சுக்கிட்டு வருது. இப்ப அது குறையறதால என்ன ஆகுதுன்னா நம்மளோட பெனிஃபிஷரிஸ்க்கு உடனே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான நியர்பை இருக்க ஹாஸ்பிட்டல் கிடைக்காம போகுது. இதனாலையும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. பழைய ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து குறைஞ்சிருக்காங்க. நியூ என்ரோல்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள வர மாட்டேன்றாங்க. என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இந்த கிளைம் வந்து லேட் ஆகுது. இதுக்காக பார்லிமெண்ட்ல நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஃபண்ட் வந்து ரிலீஸ் ஆனா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேமெண்ட் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு பேமெண்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து அவங்க வந்து இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரிக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் நடத்துறவங்க வந்து யாரும் சும்மா அவங்க வந்து பண்ண முடியாதுல்ல. அப்ப இசிஹெச்எஸ் ஹெட் குவார்டர்ல இருந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ற அந்த ஒரு ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் நேர்மையாகவும் அவங்களுக்கு நடந்து கொடுத்தாதான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இதுல பிரச்சனைகள் வரதால அந்த இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரியை வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு வேணானே சொல்லிடுறாங்க. இந்த ஒரு காரணத்தினால பல பேருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பாதிக்கப்படுது. இதை பத்தி உங்க நியர்பை இருக்க அசோசியேஷன்ஸ் எல்லாருமே இசிஹெச்எஸ் ஆர்சிக்கும் இசிஹெச்எஸ் ஹெட் குவார்டருக்கும் கண்டிப்பா லெட்டர் எழுதுங்க. இப்படியே போச்சுன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் வெறும் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் மட்டும்தான் இருக்கும். அங்க போய் நீங்க டேப்லெட் வாங்கிக்கலாம். அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கிட்ட நீங்க போய் பேசிக்கான ரெஃபரல் வாங்கிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். எந்த விதமான பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது வந்து அவங்க தட்டி கழிச்சிருவாங்க. இதான் இந்த வீடியோ போட்டு சொல்றதுக்கான நோக்கம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு பேமெண்ட் சரியான முறையில் போய் சேர்ந்தா மட்டும்தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். பேமெண்ட் வரல அப்படின்னா யாரா இருந்தாலும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பில் ப்ராசஸிங் ஆன அந்த ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேகமா பண்ணி கொடுக்கணும், நேர்மையா பண்ணி கொடுக்கணும், டக்குன்னு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறதான் கோரிக்கை. ஏன்னா இன்னும் வருஷம் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாலிகிளினிக்கை அப்கிரேட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா டைப் சி டைப் பி அப்படின்னு இருக்கு. அதை வந்து ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான நேரத்தில் அப்கிரேட் பண்ணணும், கரெக்டான ஆட்களை நியமிக்கணும். பிளஸ் அதே மாதிரி இசிஹெச்எஸ் எம்பேர்டு ஹாஸ்பிட்டலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு 25ல இருந்து 30 ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது கரெக்டா இருக்கும். ஆனா இருக்கிறதே 3 அல்லது 2 தான், ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல போனாலும் அங்க சரிவர ரெஸ்பான்ஸ் இல்ல, சரிவர செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதையும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் கவனிக்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ போட்டு சொல்றதுக்கான நோக்கம். உங்களோட உரிமையை நீங்க கேட்கணும். யாரும் சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. எஃப்எம்ஏ மாதம் 1000 ரூபாய் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இப்ப நீங்க 12,000 ரூபாய் நீங்க வந்து பிரீமியம் கட்டி தான் இந்த இசிஹெச்எஸ்குள்ள என்ரோல் ஆயிட்டு இருக்கீங்க வருஷம். இது போக ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி 30,000 60,000 லட்சம் ரூபாய் நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க. எல்லாமே கொடுத்துதான் இந்த இசிஹெச்எஸ்குள்ள என்ரோல் ஆயிருக்கும். யாரும் ஃப்ரீயா பண்ணல. இதே இது நீங்க அரசாங்க ஜிஹெச் ஆஸ்பத்திரி போனீங்க அப்படின்னா அரசாங்கம் ஒவ்வொரு இதுக்கும் ஃப்ரீயா கட்டி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயா பண்ணியிருக்காங்க. இது வேணாம், இசிஹெச்எஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த இசிஹெச்எஸ் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தது. இதை வச்சு நிறைய அதிகாரிகளுக்கும் நிறைய ஆட்களுக்கும் வேலை வாய்ப்பு நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்களோட நோக்கம் பெனிஃபிஷரி நல்லா இருக்கணும், பெனிஃபிஷரிக்கு கிடைக்காம இருக்கிற விஷயங்கள் கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறதான். காலப்போக்கில் எல்லாருமே மறந்துடுறாங்க. வெல்ஃபேர் ஆஃப் சோல்ஜர் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம எதுக்காக வந்தோம், நம்மளோட சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம நீட்டா போயிருவோம், எந்த பிரச்சனையும் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால புதுசா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல என்ரோல் பண்ண வைக்கணும். அதுக்கான கிரிட்டீரியா, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்கள்ட்ட பேசி வச்சு செஞ்சு நியூ ஹாஸ்பிட்டல்ல என்ரோல் பண்ற வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ போட்டு சொல்லக்கூடிய முக்கியமான நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்ம சேனலுக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பக்கத்துல அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆயிக்கோங்க. அப்படி ஆயிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். மற்றவங்களுக்கு லேட்டா வரும், ஆனா மெம்பர்ஷிப்பா இருக்கவங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்துரும். அதனால நீங்க தெரியாத தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம வெப்சைட் இருக்கு, நம்ம வெப்சைட்டை நீங்க அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய ஜிஓ சர்க்குலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெப்சைட்ல நிறைய கொடுத்துருக்கோம். இன்னும் அதில் அப்கிரேட் பண்ண போறோம். வேலை வாய்ப்பு சம்பந்தமா எல்லாமே சீக்கிரமா நடக்கும். அதுக்கு நீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் முடியும்.